வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற டிஷ்ஷு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பகோடா. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் பிரெட் பகோடாவுக்கு நான் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரௌன்ஸ் எல்லாம். இப்போ நான் 6 லேயர்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடு வாட்டரில் இதை லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இந்த வாட்டரை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி சும்மா இப்படி உதிரி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ப்ரெட்டோட ஸ்டிப்லாம் நம்மளுக்கு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெட்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா இந்த வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஒரு வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் நான் ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்கினது. நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது டொமேட்டோ கெட்சப் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி சாஸு, இது ஒரு 1 டீஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸு, இது ஒரு 1 டீஸ்பூன். மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் பைண்டிங்காக. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு அந்த ப்ரெட்டில் இருக்க வாட்டரே போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பகோடாவுக்கு நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பகோடா போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி கை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுத்து போட வரும். இந்த மாதிரி சின்னதாக எடுத்து போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இப்படி பொறுமையாக எடுத்து விடுங்க, நமக்கு அடியில் ஒட்டாத அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா பகோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னையோட பிரெட் பகோடா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.